தரித்திரரா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நன்ற கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் யாருடையது? உங்களுடையது, உங்களுடையது. அப்ப இன்றைக்கு நான் உலகத்துல பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டதான சில குறைபாடுகள் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆனால் சில நேரங்களில் சில குறைபாடுகளோடு தான் நான் இருக்கிறேன். நிறைவானவனாக இன்னும் நான் மாறவில்லை. ஆனால் அதற்காக நான் புலம்பிக் கொண்டு தேவனை விட்டு தூரம் போவதற்காக அல்ல, இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். லாசருடைய வாழ்க்கையில நினைச்சிருந்தா சுகமா இருக்கலாம், ஏன்னா இல்ல. ஆனா இந்த உலகத்தில் அவன் தரித்திரன், ஆசீர்வதிக்கப்பட்ட தரித்திரன். ஆனால் பரலோகத்தில் அவன் தான் ஐஸ்வர்யவான். பூலோகத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தவன் பரலோகத்துக்கு போக முடியல, தரித்திரனாக இருக்கிறான். இப்ப கெஞ்சுறான், ஐயா எனக்கு எப்படியாவது அந்த இடத்தை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இங்கே வசதி படைத்தவன் அங்கே உள்ளே போக முடியவில்லை. இங்கே புலம்பிக் கொண்டிருந்தவன், இங்கே வேதனையோடு இருந்தவன், சாப்பாட்டுக்காக பெரிய பெரிய வீடுகளுக்கு முன்பாக ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன் ஆபிரகாம் மடியில இளைப்பாரி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்க நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பல் எப்பொழுதும் நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய லைஃப்ல கலந்ததாக இருக்கும். ஆனா அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார்.